ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலா தாட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடோப் ஃப்ரீ கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃப்ரீ கலெக்ஷனை பற்றின வீடியோ என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, திருப்பி ஏன் அதை பற்றி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா டேர்ம்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸ் வச்சிங்களேன். 2 ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக சேர்த்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன புதுசாக சேர்த்துருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, ஸோ அந்த 2 ஆப்ஷன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்சஸ்னால நம்மளுக்கு நல்லதாக கெட்டதா, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸு இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, அடோப் ஃப்ரீ கலெக்ஷனில் இந்த வாட்டி என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடோப்போட ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஸோ அடோப்போட ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற அசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அசட்ஸ் மீன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், வெக்டர்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற அசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுறது தான் இந்த அடோப் ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம். ஃப்ரீயாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடோப்போட அடோப் ஸ்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து அடோப்போட நிறைய அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிசைனிங் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் வந்து அடோப் எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி டிசைனிங் அப்ளிகேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அசட்ஸ் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அதில் உங்கள் அசட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ யார் வேணாலும் அந்த அசட்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிப்பாங்க, இல்லை பை பண்ணி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 1 இயருக்கு உங்கள் அசட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணுறது தான் அந்த ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா, இப்போது இதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன் பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜுமே நீங்கள் ஃப்ரீ கலெக்ஷனுக்கு நீ கொடுக்க முடியாது. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அடோப்பே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அசட்ஸ்லாம் வந்து ஃப்ரீ கலெக்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போது அந்த எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற எல்லா அசட்ஸையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரீ கலெக்ஷனுக்கு நாமினேட் பண்ணலாம். இல்லை அதில் நீங்கள் பர்டிகுலராக எனக்கு இந்தந்த அசட்ஸ் மட்டும் நீங்கள் ஃப்ரீ கலெக்ஷனுக்கு நாமினேட் பண்ணலாம், மற்ற அசட்ஸ்லாம் கூட ஃப்ரீ கலெக்ஷனுக்கு வேணாம் அப்படின்னு கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அசட்ஸு, அதை நாமினேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதை ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த ரிவ்யூ ப்ராசஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணும்போது அசட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ரிவ்யூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரிவ்யூ ப்ராசஸ் கிடையாது. இது வந்து ஃப்ரீ கலெக்ஷனுக்காக தனியாக ஒரு ரிவ்யூ ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நாமினேட் பண்ண அசட்ஸ் வந்து ஃப்ரீ கலெக்ஷன்ஸுக்கு எடுத்துக்கலாமா இல்லையா அப்படிங்கிற ரிவ்யூ ப்ராசஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்க ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அப்ரூவ் ஆன அசட்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ கலெக்ஷன்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே போகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த அப்ரூவ் ஆன அசட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. இப்போது இந்த பே பண்ணதுக்கு அப்புறமா இந்த அப்ரூவ் ஆனதுலேருந்து எக்ஸாக்டாக 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அசட்ஸ் வந்து யாரும் டவுன்லோட் பண்ண முடியாது. யாரும் பே பண்ணி டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிப்பாங்க அதை. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமோட ப்ராசஸ். ஓகேங்களா, இப்போ இதுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அசட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா $5 அப்படின்னு பே பண்ணுவாங்க. இந்த $5 மட்டும்தான் அந்த 1 இயருக்கு அந்த அசட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இயரில் வேறு யாரும் உங்கள் அசட்ஸை வந்து பே பண்ணி டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, பே பண்ணி யூஸ் பண்ணவே மாட்டாங்க, எல்லாமே ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் நார்மல் கேட்டகரிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் யார் அது இது யூஸ் பண்ணுறாருந்தாலும் டவுன்லோட் பண்ணி பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் கேட்டகரிக்கு வந்துடும். ஸோ இதுதான் அடோப்போட ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா, இப்போ இந்த அடோப்போட ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா, அதில் இந்த இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, 2 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டேர்ம்ஸ்னால் இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சிங்களேன். 2 ஆப்ஷன்ஸ் வந்து
ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடோப் ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அடோப் கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு பேனர் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நாமினேட் யுவர் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேனர் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு பேனர் வந்திருக்குன்னா நீங்கள் ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு கீழே எவ்வளோ அசெட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து 117 அசெட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்குது. அதாவது 117 அசெட்ஸ் வந்து ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேனர் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இப்போது இந்த ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கும். என்ன மெயில் பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டேர்ம்ஸ் புதுசாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டேர்ம்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் டேர்ம் இல்லை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெக்சுவல் யூஸ். ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷன் தான் இப்போ புதுசாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பி சொல்கிறேன், 1 இயர் டேர்ம் அப்புறம் வந்து ப்ரீபெக்சுவல் யூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 1 இயர் டேர்ம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 இயர் டேர்ம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து அடோப் வந்து இவ்வளோ அசெட்ஸ் வந்து ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலிஜிபிள் ஆனதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சில இமேஜஸ், ஒரு பர்டிகுலர் இமேஜஸ் இல்லை ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நாமினேட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து எல்லா அவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிற எல்லா இமேஜஸ்க்கும் நீங்கள் நாமினேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, எனக்கு இந்தந்த இமேஜஸ் மட்டும் எனக்கு ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நாமினேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாமினேட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு 20 அசெட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 20 அசெட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 அசெட்ஸ் வந்து நான் ஃப்ரீ கலெக்ஷன்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க. அந்த நாமினேட் பண்ணதுலேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணி ஒரு 5 அசெட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த 5 அசெட்ஸும் ஒரு 1 இயருக்கு ஃப்ரீயாக வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் இல்லை அவங்க ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து என்னென்னா, அந்த 1 இயருக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, $5, அதை வந்து இந்த வருஷம் $4 கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் கேட்டகரிக்கு மூவ் ஆகிடும். இப்போ என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த 1 இயர் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி உங்கள்கிட்ட வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த அசெட்ஸ்லாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ கலெக்ஷனுக்கு கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த வாட்டியும் திருப்பி ரினியூவல் பண்ணிக்கவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்போதைக்கு நீங்கள் வந்து ரினியூவலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் கேட்டகரிக்கு மூவும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இப்போ கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ போன வருஷம் வரைக்கும் எப்படின்னா அது 1 இயர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நார்மல் கேட்டகரிக்கு வந்துடும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மல் கேட்டகரியில் வராமல் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க, ஒரு பாப்அப் மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க. என்னென்னா நார்மல் கேட்டகரிக்கு மூவ் பண்ணவா இல்லை திருப்பி வந்து 1 இயருக்கே இந்த அசெட்லாம் ரினியூ பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து 1 இயர் டேர்ம். ஓகேங்களா? இந்த 1 இயர் டேர்முக்குள்ள இவங்க சொல்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரீபெக்சுவல் யூஸ். ஓகேங்களா? இந்த ப்ரீபெக்சுவல் யூஸ் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி என்ன நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க, எலிஜிபிள் ஆனதை நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க, நாமினேட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரீபெக்சுவல் யூஸாக நீங்கள் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அசெட்ஸுக்கு பெர் அசெட்ஸுக்கு $10 அப்படின்னு உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ 1 இயர் டேர்முக்கு $4 பே பண்ணுறாங்க. ப்ரீபெக்சுவல் யூஸுக்கு நீங்கள் நாமினேட் பண்ணிங்கன்னா அது அப்ரூவ் ஆனிச்சு அப்படின்னா ஒரு அசெட்டுக்கு $10 பே பண்ணுறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரீபெக்சுவல் யூஸுக்கு நீங்கள் நாமினேட் பண்ணி அது அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த $10 பே பண்ணிவிட்டு அவங்க லைஃப் டைம் வந்து அது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? லைஃப் டைம். ஓகேங்களா? இது வந்து 1 இயர் 2 இயர் டைம் பீரியட்லாம் கிடையாது. லைஃப் டைம் வந்து அந்த அசெட்டை வந்து அவங்க ஃப்ரீயாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து நீங்கள் வந்து நார்மல் கேட்டகரிக்கு மூவ் பண்ண முடியாது. அது லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரீபெக்சுவல் யூஸில் அவங்க சொல்கிறது. ஸோ இதுதான் 1 இயர் டேர்முக்கும் ப்ரீபெக்சுவல் டேர்முக்கும் உள்ள வித்தியாசம். திருப்பி நான் சொல்கிறேன், 1 இயர் டேர்மில் ஸோ 1 இயருக்கு
அந்த இமேஜை வந்து அந்த அசட்ஸை வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து $4 பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 1 இயருக்கு அப்புறம் திருப்பி வந்து அவங்க கேட்பாங்க, இதை வந்து நீங்கள் நார்மல் கேட்டகரிக்கு மூவ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை வந்து திருப்பி வந்து 1 இயர் டேர்முக்கே மூவ் பண்ணிக்கிறீங்களா, அதாவது ஃப்ரீ கலெக்ஷன்ஸ்க்கே மூவ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், வேணும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 இயர் டேர்மில் உள்ளது. ப்ரீபெக்சுவல் யூஸில் ப்ரீபெக்சுவல் யூஸாக நீங்கள் வந்து நாமினேட் பண்ணி அது அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு $10 பே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங், அதாவது லைஃப் டைம் ஃப்ரீயாக நீங்கள் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுதான் வந்து ப்ரீபெக்சுவல் யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ அசட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா 117 அசட்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது எப்படி வந்து நம்ம வந்து ப்ரீபெக்சுவல் யூஸுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறது, இல்லை வந்து ஃப்ரீ கலெக்ஷன்ஸுக்கு எப்படி சூஸ் பண்ணுறது, ஃப்ரீ கலெக்ஷன் மீன்ஸ் 1 இயர் டேர்முக்கு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேனருக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு அசட்ஸும் கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 இயர் ப்ரீபெக்சுவல். ஓகேங்களா? இந்த 1 இயர் தான் 1 இயர் டேர்ம், இன்னொன்று வந்து ப்ரீபெக்சுவல். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நாமினேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாமினேட்டுக்கு இங்கே நம்ம எஸ் நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி 2 டேர்ம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த 2 டேர்முமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த அசட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து 1 இயர் டேர்முக்கு நம்ம மூவ் பண்ணலாம், எந்தெந்த அசட்ஸ்லாம் ப்ரீபெக்சுவல் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும், எந்தெந்த அசட்ஸ்லாம் நம்ம 2க்குமே கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதை எப்படி செலக்ட் பண்ணுறதும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசட்ஸ் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எலிஜிபிள் அசட்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது எல்லாமே எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நாட் எலிஜிபிள் ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம்க்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போது எனக்கு இந்த அசட்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? அதனால எனக்கு 2 ஆப்ஷன் காமிக்குது. இப்போது இந்த அசட்டை நான் வந்து எதுக்கு மூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2க்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசட் இருக்குது பார்த்தீங்களா, பர்டிகுலர் அசட், அதாவது பொங்கல் அப்போ அந்த பொங்கல் பானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ தான் அது. இது வந்து எனக்கு 23 வாட்டி டவுன்லோட் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்தும் பொங்கலுக்கு அப்புறமும் எனக்கு டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வருஷம் எனக்கு டவுன்லோட் ஆகிற இமேஜ், அதாவது ரெகுலராக ஏதோ ஒன்று டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ்லாம் நம்ம வந்து 1 இயர் டேர்முக்கும் நம்ம கொடுக்க வேணாம், ப்ரீபெக்சுவல் யூஸ்க்கும் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? ஏன்னா இதனால் நம்மளுக்கு இயர்லி நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏர்னிங் வந்துகிட்டே இருக்குது, நிறைய வாட்டி டவுன்லோட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டவுன்லோட் ஆகிற அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்குற அந்த $4 இல்லை $10 அதை விட அதிகமாக தான் வரும். ஓகேங்களா? இப்போ அதுவே வந்து இந்த இமேஜை நான் ப்ரீபெக்சுவல் யூஸ்க்கு நான் கொடுத்துட்டேன்னா $10 மட்டும் கொடுத்துட்டு அது ஃபுல்லாக லைஃப் லாங் ஃப்ரீயாக போயிட்டுருக்கும். ஸோ லைஃப் லாங் வந்து அது எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு $10 தான் இந்த இமேஜ்லேருந்து எனக்கு கிடைக்கிறது. ஓகேங்களா? பட் அதுவே நான் நார்மல் கேட்டகரியில் வச்சேன்னா எனக்கு டவுன்லோட் ஆக அதிகமாக டவுன்லோட் ஆக $10 நான் அதிகமாக நான் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த இமேஜை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரீபெக்சுவல் யூஸ்க்கும் கொடுக்க மாட்டேன், 1 இயர் டேர்முக்கும் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி பாருங்கள், இதெல்லாம் 15 டைம்ஸ் டவுன்லோட் ஆகிருக்கு. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராம் எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இந்த 2 ஆப்ஷன் கொடுக்கல பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து எலிஜிபிள் கிடையாது. பட் இது எலிஜிபிளாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 14 டைம்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 இயருக்கும் கொடுக்க மாட்டேன், ப்ரீபெக்சுவல் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 1 இயருக்கு அட்லீஸ்ட் கொடுத்தா கூட எனக்கு $4 கொடுக்குறாங்க. பட் $4 எனக்கு அதிகமாக தான் இது ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நான் கொடுக்க மாட்டேன். இப்போ அதுவே இது வந்து 13, 9, $7 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. இது 6 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ 5 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. இதெல்லாம் எனக்கு ரெகுலராக டவுன்லோட் ஆகிற இமேஜஸ். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? அதுவே இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு லேப்டாப் கீபோர்டு இமேஜ், இதெல்லாம் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஒரு 4 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. இதை நான் என்ன பண்ணுவேன்னா 1 இயர் டேர்முக்கு நான் என்ன பண்ணுறேன், கொடுப்பேன். ப்ரீபெக்சுவல் யூஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 4 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் 1 இயருக்கு நான் வேணால் கொடுப்பேன், ஃப்ரீயாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு $4 கிடைக்கும் 1 இயரில்.
ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி நாமினேட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் நான் அதை டிசைட் பண்ணிக்கலாம் கொடுக்கலாமா வேணாமான்னு. பட் இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன், $4 வாங்கிக்கலாம். ஒரு வேளை அப்ரூவ் ஆனிச்சுன்னா எனக்கு $4 கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை 1 இயருக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரி கொடுக்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் அக்ரி கொடுத்துடணும். அக்ரி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த 1 இயர் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அடுத்தது இந்த இமேஜ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலப்போ எடுத்தது தான். இதெல்லாம் கண்டிப்பாக போக போக நிறைய டவுன்லோட் ஆகும். ஸோ இது நான் 1 இயர் கொடுக்க போகிறது கிடையாது. அது மாதிரி இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நான் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதுவும் வந்து 3 வாட்டி தான் இருக்குது. ஸோ இதையும் நான் 1 இயருக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இதையும் நான் 1 இயருக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இந்த இமேஜும் ஸோ எனக்கு இந்த மாதிரி அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு கம்மியான டைம்ஸ் தான் எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு சில அசட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கே. அது ஃபோட்டோவாக இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், வெக்டர்ஸாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் 1 இயருக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா. இல்லை நான் அப்லோட் பண்ணி பல வருஷம் ஆச்சு, எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அசட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் இந்த அசஸ்லாம் எனக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ப்ரீபெக்சுவல் யூஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ எதுவுமே டவுன்லோட் ஆகாமல் இருக்குது, ஒரு $10 கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரீபெக்சுவல் யூஸ்க்கு கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜும் நான் வந்து 1 இயர் டேர்முக்கு தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இதையும் நான் 1 இயர் டேர்முக்கு தான் கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இது 3 வாட்டி டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் 1 இயர் டேர்முக்கு வேணால் கொடுப்பேன். ஓகேங்களா. ப்ரீபெக்சுவல் யூஸ்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த இமேஜ் கண்டிப்பாக வந்து பின்னாடி கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் டேர்முக்கு நான் கொடுப்பேன். அது மாதிரி இது வந்து நான் எதுக்குமே கொடுக்க மாட்டேன். இது வந்து கொஞ்சம் ரேரான ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறதுனால இது வந்து கண்டிக்கோட்டாவில் எடுத்தது. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்போயாவது தேடும்போது கிடைக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களும் கொஞ்சம் நல்லா தான் சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவேன், நான் நாமினேட்டே பண்ண மாட்டேன். இதை எதுலேயுமே நாமினேட் பண்ண மாட்டேன். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா வேணால் ஒரு 1 இயருக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த கரடி இமேஜ் இது நான் வந்து எதுக்குமே கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா. ஸோ இது நான் எதுக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த பிக்சர் எடுக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா. நான் ஒரே ஆளாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் அதை ஃப்ரீயாகவும் யாரும் யூஸ் பண்ண முடியலனா ப்ரீபெக்சுவலாகவும் யாரும் யூஸ் பண்ண வேணாம். வேணும்னா டவுன்லோட் ஆகட்டும், இல்லாட்டி அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். டவுன்லோட் பண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரியும் இமேஜ் இது எனக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் இது 2மே கொடுக்கல. ஓகேங்களா. அது மாதிரி இதுவும் வந்து பொங்கலப்போ ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நான் எதுலேயுமே நாமினேட் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் வேணால் 1 இயர் டேர்முக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்க விரும்பலை. ஸோ இப்படி இருக்கட்டும். இதுவும் நான் 1 இயர் டேர்முக்கு யூஸ் பண்ணுறேன். இது வேணால் ப்ரீபெக்சுவல் யூஸ் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலில் அலைகள் வருது பார்த்திங்களா, அலை வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஸோ இது வந்து இது மாதிரி நிறையா இமேஜஸ் வந்து அடோப்பில் கிடக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால் இதை வேணால் நான் ப்ரீபெக்சுவல் யூஸ்க்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ ஏன் ப்ரீபெக்சுவல் அந்த 1 இயர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு வேளை நீங்கள் ப்ரீபெக்சுவல் கொடுத்துருக்கீங்க, பட் வந்து அடோப் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இதை ப்ரீபெக்சுவல் வேணாம் 1 இயருக்கே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் வந்து அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, இதை ரிவ்யூக்கு எடுத்துக்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த 2மே செலக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சில இமேஜஸ்லாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஓகேங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் திருப்பி வந்து எது செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கலெக்ஷனுக்கு எலிஜிபிளான உங்கள் அசட்ஸை மட்டும் இங்கே காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி கூட நீங்கள் வச்சு அதை மட்டும் நீங்கள் வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இல்லாட்டி உங்களுக்கு நடுவில் உங்கள் செலக்ட் ஆகிற இமேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போதைக்கு நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃப்ரீ கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த அசட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கலெக்ஷன் எலிஜிபிள் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் டேர்முக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், சில இதெல்லாம் 1 இயர் டேர்முக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில நான் ஆட் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதில் பாருங்கள், இதெல்லாம் ப்ரீபெக்சுவலுக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதை ப்ரீபெக்சுவல் ஆட் பண்ணேன். அது மாதிரி இதுவும் நான் ப்ரீபெக்சுவலுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரான இமேஜ்னு சொல்ல முடியாது. இது மாதிரி நிறையா
இமேஜஸ் வந்து அடோப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ரொம்ப டவுன்லோட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீபெக்சுவலாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து ப்ரீபெக்சுவல் கொடுத்துட்டேன். ஒரு சில இதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த இமேஜ்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த இமேஜ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மில்கி வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு 2 மணிக்கு உட்காந்து எடுத்த இமேஜ். ஸோ அதனால் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் கொடுக்கல. ஸோ ஒரு சில இமேஜஸ்லாம் நான் 1 இயருக்கு தான் கொடுத்துருக்கேன். நிறையா வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு தான் கொடுத்துருக்கேன். ப்ரீபெக்சுவலுக்கு ஒரு 4 இமேஜ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 77 அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 இயர் டேர்முக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 77 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வந்து ப்ரீபெக்சுவலாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இவ்வளோ அசட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு நான் வந்து நாமினேட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி நாமினேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை எனக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ண வேணாம், நான் எல்லா இமேஜஸும் நான் 1 இயர் கொடுக்குறேன், இல்லை எல்லா இமேஜஸும் நான் ப்ரீபெக்சுவல் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நாமினேட் ஆல் எலிஜிபிள் அசட்ஸ் அப்படின்னு எனக்கு வந்து 117 இருக்குது. உங்களுக்கு வந்து எத்தனை அசட்ஸ் வந்து எலிஜிபிளோ அதோட நம்பர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நாமினேட் ஆல் எலிஜிபிள் அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃப்ரீ கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து 1 இயர் டேர்ம். ஸோ அதுக்கு நான் எல்லா இமேஜஸும் செலக்ட் ஆகிருக்க எலிஜிபிளாக இருக்க எல்லா இமேஜஸும் நான் வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற எல்லா இமேஜும் செலக்ட் ஆகிடும். இல்லை நான் எல்லா இமேஜும் நான் ப்ரீபெக்சுவலுக்கு நான் வந்து நாமினேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா இமேஜும். இல்லை நான் பர்டிகுலர் தான் செலக்ட் பண்ணணும்னா இங்கே ஒவ்வொன்றா நான் செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு எப்படி நாமினேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணணும், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். அப்படியே லாக் அவுட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா அப்படியே லாக் அவுட் பண்ணால் இது ஜூன் 2 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? நடுவில் வந்து நீங்கள் இதை வந்து இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு இது வேணான்னு தோணுது, இப்போ நாளைக்கே வந்து எனக்கு இது நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது, நான் திருப்பி நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிசேபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து திருப்பி நான் வந்து வேணும்னு தெரிஞ்சுன்னா நான் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து ஜூன் 2 வரைக்கும் நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறான். ஸோ ஜூன் 2க்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிசேபிள் ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ணதை டிசேபிள் ஆகிடும், அப்படியே சேவ் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் தான் இதை வந்து ரிவ்யூ ப்ராசஸ்க்கே அனுப்புவாங்க. ஸோ ஜூன் 2 வரைக்கும் உங்களுக்கு வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு அவங்க டைம் கொடுக்குறான். ஓகேங்களா? நாமினேட் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து எனேபிள் மட்டும் பண்ணிடணும். எந்த இதுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க, 1 இயர்க்கா இல்லை ப்ரீபெக்சுவலுக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக ஜூன் 2 அன்னைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சதோட அப்படியே என்ன ஆகும், சேவ் ஆகி டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து தனியாலாம் எதுவும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல. நீங்கள் இப்படி பண்ணவும் வேணாம். ஜூன் 2 வரைக்கும் இது ஆப்ஷன் எனேபிள்லேயே இருக்கும். நீங்கள் நடுவில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். பட் ஆஃப்டர் ஜூன் 2க்கு அப்புறம் அப்படியே என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்படியே சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணி செலக்ட் ஆன அசட்ஸ் வந்து அது என்ன டேர்மில் செலக்ட் ஆகிருக்கு, அதாவது 1 இயர் டேர்ம்னா $4 கொடுக்குறாங்க ஒரு அசட்டுக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து 1 இயருக்கு நான் கொடுத்துருக்கேன்னா இந்த இமேஜுக்கு மட்டும் $4 கொடுப்பாங்க. அது மாதிரி எத்தனை இமேஜ் செலக்ட் ஆகிருக்கோ அத்தனை இமேஜுக்கும் பெர் அசட்டுக்கு $4 கொடுத்து என்ன பண்ணுவாங்க, டோட்டலாக எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இல்லை ப்ரீபெக்சுவல்னால் அந்த ஒரு பெர் அசட்டுக்கு $10 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இங்கே ஏன் எனக்கு வந்து $468 கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு நான் 117 அசட்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் நாமினேட் பண்ணி இது எல்லாமே எனக்கு அப்ரூவ் ஆனிச்சுன்னா நான் டோட்டலாக $468 வந்து ஏர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க, ப்ரீபெக்சுவலுக்கு நான் எல்லா இமேஜஸும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அது அப்ரூவ் ஆனிச்சுன்னா $1170 வந்து நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடும். ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை இலுஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், வெக்டர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே இந்த பேஜ்லேயே காமிச்சிடும். இல்லை உங்களுக்கு தனித்தனியாக தேடினா கூட இங்கே ஃபோட்டோஸ் இல்லை வெக்டர்ஸ் வீடியோஸ் இதில் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்தந்த அசட்ஸை வந்து இங்கே இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடோபோட ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமில் இப்போ கொண்டு வந்துருக்கிற சேஞ்சஸ்ஸு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபெக்சுவல் யூஸுங்கிறத நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதுனா நம்மளோட அசட்ஸை லைஃப் லாங் ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படலை. மேபி வந்து அந்த அசட்ஸ்லாம் வந்து டவுன்லோடே ஆகாது, அது வந்து அது வாய்ப்பே இல்லை, அது வந்து நான் ஏர்ன் பண்ணுறதுக்கே வாய்ப்பே இல்லை
அப்படிங்கிற மாதிரி அசெட்ஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி அசெட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வேணா ஓகே ஒரு $10 வருதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு $10 வருதே அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். மற்றபடி எந்த அசட்டையுமே நீங்கள் ப்ரீபெர்ஷன் யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஜஸ்ட் 1 இயர் கொடுத்தோமா ஓகே, அதுவும் 1 இயருக்கு நான் என்ன சொல்கிறேன், அதிகமாக டவுன்லோட் ஆகிற இமேஜஸ்லாம் நீங்கள் 1 இயர் கொடுக்க வேணாம். ஓகே, எனக்கு இயர்லி எனக்கு 1 வாட்டி டவுன்லோட் ஆகும், 2 வாட்டி டவுன்லோட் ஆகும், இந்த $4 கம்மியாக தான் எனக்கு அது வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்குது இயர்லி அப்படிங்கிற அந்த அசட்ஸை மட்டும் என்ன பண்ணுங்கள் 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுங்க. ஸோ $4 ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ 1 இயர் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அசட்ஸை வச்சு நீங்களே டிசைட் பண்ணி நீங்கள் வந்து எந்தெந்த டேர்மில் வந்து உங்கள் அசட்ஸை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாமினேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடோப்போட ஃப்ரீ கலெக்ஷன் ப்ரோக்ராமில் கொண்டு வந்திருக்க சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு நல்ல கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதில் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியுற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். ஸோ நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி ஃபீட்பேக் இருந்தாலும் அதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்புறம் என்ன, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.